அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்னங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன பிரச்சனைகள், எதுக்காக ஜாதகத்தை தூக்கி அங்கங்க பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு ஒண்ணுமே நடக்கலை, அவரை பார்த்தா இவரை பார்த்தா அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார், அவர் நல்லா சொல்லுவாருன்னு சொல்லி அவர் போய் பார்த்தோம், இவர் நல்லா சொல்லுவாருன்னு சொல்லி இவர் போய் பார்த்தோம், எல்லா இடத்துலையும் பார்த்து அலைஞ்சிரிஞ்சு நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற வேதனைகள் எதனால வருது? இப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க? முதல்ல படிப்பு, நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, என்ன மாதிரி படிப்பு, எந்த மாதிரி உத்தியோகம், அடுத்து படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா, வேலை தேடி அலையிறாங்க, பையன் வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கா, வேலை கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்கிட்டு இருக்கு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுது. அது நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தா நான் அரசாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லுது. பையனும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறான், அவனும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ அரசாங்க வேலை கிடைக்கும்? இவங்களுக்கு கல்யாணம் எப்போ முடியும்? அதே மாதிரி செய்கிற தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த தொழில் எப்போ நல்லபடியாக விருத்தி அடையும்? அதே நேரம் சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனை ரொம்ப நாள் இழுவரியா இருக்குன்னு சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு ஒரே பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை எப்போ தீரும்? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு. ஏன் குழந்தை இல்லைன்னு நாங்கள் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. குழந்தை இல்லை. ஒரு இடத்துல நிறைய பணத்தை கொடுத்துட்டோம், லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டோம், அந்த பணத்தை வாங்க முடியல. அந்த பணம் திரும்ப வருமா, கைக்கு வருமா தெரியல. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். தொழில் ரொம்ப மோசமாக போகுது, தொழில் விருத்தி அடையணும், குடும்ப பிரச்சனைகள் தீரணும். இதுக்கெல்லாம் நாங்கள் ஜாதகத்தை தூக்கி எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு ஒன்றுமே நடக்காம வேதனைப்பட்டு உட்காந்துருக்கு, நொந்து உட்காந்துருக்கோம். ஐயோ, உங்களை பார்த்தாது நடக்குமான்னு தான் உங்களை தேடி ஒத்துருக்கோம் அப்படின்னு பார்த்து, இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவருக்கு இங்கே என்னங்க உறுதி உத்தரவாதம்? இப்போ இத்தனை பிரச்சனைகள் சொன்னீங்க பார்த்தீங்க, இத்தனை பிரச்சனைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன. இந்த மாதம் கல்யாணம் முடியும், இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும், இந்த மாதம் தனியார் துறையில் வேலை கிடைக்கும்னு கிடைச்சி ஆகணும். நான் சொல்லி நடக்கலை அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இங்கே அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம், மனிதன் படைத்ததில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்க வேண்டும் உறுதியான உத்தரவாதத்தோடு கன்னிராசினுடைய மே மாத பலன்களை நாம் தொடர்வோம். மே மாதத்தில் நல்ல கவனிங்க, இந்த மே மாதத்தில் கன்னிராசிக்கு 3, அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் 3 சிறப்பு அம்சங்கள். ஒன்று குருப்பெயர்ச்சி, இரண்டாவதாக அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் என்பது 4ஆம் தேதி தொடங்கி மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிகிறது. இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சம் பட வேண்டிய அவசியம். அக்னி நட்சத்திரத்தை பற்றி அச்சம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய தினம் விவாகம் பண்ணலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், சுபகாரியங்கள் நடத்தலாம். என்ன விவசாய சம்பந்தப்பட்ட கிணறு வெட்டுறது, வாய்க்கா தோன்றது, நடவு பண்ணுறது, இந்த வேலை மட்டும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து கன்னிராசிக்கு என்னென்ன தேதிகளில், அதாவது என்ன சிறந்த யோகமான நாளாக அமையும் அப்படின்றத நான் ரொம்ப சரியாகவே கணிச்சு ஒவ்வொரு தேதி சொல்லிட்டு இருக்கேன். கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து குழு பயிற்சி மிக சிறந்த யோகமான ஒரு காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4/5/2024 அன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் கடகராசியினுடைய சொந்த வீடான கடகத்தில் சந்திரன், கடகராசி என்பது சந்திரனுடைய இடம், அந்த இடத்தில் சந்திரன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, அதாவது அம்ச பலன் சொல்ற ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய
குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது கன்னிராசிக்கு ஒரு 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கும்போது 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய 4 நாட்கள், ஒரு நாள் 2 நாள்ல இந்த 4 நாட்கள் சிறந்த, அதாவது தொழில் வியாபாரம், அரசாங்க பதவி, எடுக்கிற முயற்சிகள், எந்த ஒரு காரியம் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய காலங்களாக அமையும். அப்போ அதில் முதற்கு 4/5/2020, அதாவது ஒரு டீச்சர் வேலை, ஆசிரியர் வேலை, ஒரு அரசாங்க பதவி, எதுனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். முதல்ல அதுக்குரிய தேதி சொல்கிறேன். இந்த 4/5/2024 ஒரு தேதி. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 7/5/2024 அதே ஒரு இதுக்கு பேர் கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம். கஜகேசரி நீசபங்க ராஜயோகம் என்பது 4 தேதிகள். அதுதான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அடுத்த தேதி 7/5/2024 அஸ்வினி 4ஆம் பாதத்தில் சந்திரன் தனது கடகராசியில், சந்திரன் தனது ஆட்சி பெற்ற கடகராசியிலே இருக்கக்கூடிய நிலை. மகரத்தில் குரு பார்க்கக்கூடிய 2ஆம் தேதி கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் 2வது முறையாக. அப்போ இது அரசு சம்பந்தப்பட்ட எந்த உத்தியோகம் பெறக்கூடிய காலங்களாக ஒரு சிறந்த ஒரு யோகமாக அமையும். பதவி உயர்வு, வருமான முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்களாக அமையும். திரும்ப அதே தேதி அது சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புகள் தான் 4 தேதிகளில். இப்போ உங்களுக்கு 2 தேதி சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10/5/2024 அன்று ரோகிணி 4ஆம் பாதத்தில் அதே சந்திரனுக்குரிய கடகராசியை சந்திரன் ஆட்சி பெற்று, கடகராசி சந்திரன் இடம் அந்த இடத்துல ஆட்சி பெற்று அதே மகரத்திலிருந்து குரு பார்க்கக்கூடிய 3ஆம் தேதி, அது அட்சய திருதியும் கூட ரெட்டிப்பு பலன்கள். அதாவது அட்சய திருதி என்பது பார்த்தீங்கன்னா எல்லா அட்சய திருதியும் சிறந்த யோகமாக இருக்காது. இந்த அட்சய திருதி ரொம்ப சிறப்பான யோகமாக இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அதாவது 10/5/2024 ரோஹிணி 4ஆம் பாதத்தில் சந்திரனும் குருவும் கஜகேசரி யோகம் பெற்றது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அட்சய திருதி பொன் பொருள் செல்வங்கள் மேலும் மேலும் பெறக்கூடிய காலங்கள். அந்த காலத்தில் நீங்கள் தொழில் தொடங்கினாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, மேலும் மேலும் அந்த மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த காலங்களாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 10/5/2024 10/5/2024 விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற பூமி, இடம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையக்கூடிய காலங்களாக, இடம் மாற்றம் பெறக்கூடிய காலங்களாக, பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக ஒரு விருச்சிக ராசி பூமிகாரன் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலங்கள். அடுத்து அதே 13/5/2024 அன்று 4ஆம் முறையாக புனர்பூச 4ஆம் பாதத்தில் சந்திரன் தனது ஆட்சி வீடான கடகராசியில் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இது அம்சப்பலர். சரிங்களா? குரு பார்க்கக்கூடிய ஒரு 4ஆம் முறையாக கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜ்யம் பெறக்கூடிய, அதாவது நீசபங்க ராஜ்யம் கஜகேசரி இருந்து அரசாங்கத்திலேயோ அரசியலையோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாகவும், செய்கிற வியாபார விருத்தி முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலம், இடம் பொருள் சம்பந்தப்பட்டது, திருமண யோகங்கள், புத்திர பாக்கிய யோகங்கள், இதெல்லாம் பெறக்கூடிய சிறந்த யோகங்களாக ஏற்படும். 4 முறை கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் என்பது முதல் தேதி 4/5/2024, 2ஆம் தேதி 7/5/2024, அடுத்த தேதி 10/5/2024 அன்றைய தினம் அட்சய திருதியும் கூட. அடுத்து 4வது 13/5/2024. இந்த 2மே கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் வரக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். சரிங்களா? இந்த காலங்கள் எந்த காரியங்கள் தொடங்கலாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா 18/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா மகரத்தில் செவ்வாய் மீண்டும் உங்கள் 5 பூர்வ முன்னேற்ற ஸ்தானத்தில் கூறிய சொத்து, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, முன்னேற்றங்கள், செய்கிற தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம், அரசாங்கத்தினுடைய பதவிகள், அரசாங்க உயர் பதவிகள், அரசாங்க வேலை வாய்ப்பு, இடம், வீடு, வாசல், சொத்து சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது, எல்லா யோகங்களும். அதே உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றமாக, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். பூர்வ முன்னேற்ற ஸ்தானத்துக்கு தான் எல்லாருக்கும் உங்கள் பூர்வ முன்னேற்ற ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் வரும் பொழுது சிறந்த யோகமாக இருக்கும். 18/5 18/5/2024 முதல் 22/5/2024 வரை. அடுத்து இன்னும் இறுதியாக மே மாதத்தின் இறுதியாக 25/5/2024 அன்று முதல் 25/5/2024 அன்று முதல் 28/5/2024 வரை நல்ல கவனிங்க. சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற காலம். சுக்கிரன் உங்களுக்கு தனாதிபதி, பாக்கியாதிபதி. சூரியன் ஒரு அரசு கிரகம். கனவு, அரசு சம்பந்தப்பட்ட கனவு, அரசு பதவிகள் சம்பந்தப்பட்ட கனவுகள், அதனால் தாப்பனாருடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், உயர் பதவிகள், வியாபார விருத்திகள் என்று பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற காலம், 2 பேரும் உச்சம் பெறுகின்ற காலங்கள்.
உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது கணவன் சொத்துக்கள், கணவன் திருமணம் நடக்கும், புத்திரபாக்கி இல்லாத அந்த புத்திரபாக்கி கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அரசாங்க பதவி என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்கள் வரக்கூடிய காலங்கள். சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற இந்த காலங்கள் 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. சும்மா அப்படி பொது பலன் சொல்ல கடிச்சு சரியாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது தடைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாவகிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்ல பலன்கள் எதுவும் நடக்காது. அப்போ என்ன பண்ணி கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக சரி, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் ஆகலையா, குடும்ப பிரச்சனையா, உங்களுக்கு பிறகு கணவனி பிரச்சனையா, குழந்தை இல்லையா, கல்யாணம் 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லையா, அது கொடுத்த காசு வரலையா, வீட்டில் ஏதாவது செய்வதன் போலாரா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக என்னை பார்த்து நடக்கட்டு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டு என் உள்ள வாழ்க்கை செஞ்சு ஆகி போச்சே, என் மருமகளும் மகளும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்களே, வீட்டு பிரிய அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து போ அப்படின்னு வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாக வச்சு திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்கிட்டு வேற ஜோதிடம் பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வரக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்ன மாதிரி அப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கிடைத்தால் சரியாக நடக்க வேண்டும். உயர்ந்த உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்பு வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.